தேவன் தெரிந்தெடுத்து, தேவன் பிரித்தெடுத்து, தேவ சாயலை யாரில் பார்க்க விரும்புகிறாரோ அவர்கள் வாழ்க்கையில தேவன் சில சூழ்நிலைகளை, சில பாடுகளை அனுமதிக்கிறார். அவர்களை ஷேப் பண்ண, அவர்களை உருவாக்க. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சீஷர்கள் உண்டு. 12 சீஷர்கள், அதையும் தாண்டி அநேக சீஷர்கள் உண்டு. இவங்களால எது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணவே முடியல தெரியுமா? அவர் பாடுகளுக்கு உட்பட்டதை இவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. கடைசி வரை ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கூட இவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. எதுக்கு அப்படி வரணும்? பேதுரு தான் பேதுரு உட்பட. பேதுரு வந்து சீஷர்களுடைய வாய்ஸா பேசுவார். நம்ம சிலர் இருக்காங்க தெரியுமா, பேச வச்சுட்டு அவருக்கு அடி கிடைக்கதான் ஒன்றும் தெரியாதது மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்கூல்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நேராக போய் ஒரு ஆளை கிண்டி விடுவாங்க. நீ போய் சொல்லு, இன்னைக்கு டெஸ்ட் வேண்டான்னு. அவன் பாவம் போல போவான். மேடம் இன்னைக்கு டெஸ்ட் வேண்டாம், ஒரே அடி. உடனே எல்லாரும் பேப்பரும் பேடெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாருடைய வாய்ஸ் அவருடைய பார்ப்பான். எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. மேடம் கொஸ்டின் பேப்பர், ஏன்னா விழுந்த அடி, அப்படிப்பட்ட அடி. அப்படிதான் பேதுரு எல்லாருக்கும் வாய்ஸாக போய் நிற்பார். என்று ஆண்டவரே இவைகள் உமக்கு நேரிடவே கூடாது. உடனே யோவான்லாம் அப்படியே வர வந்திருப்பான். எனக்கு பின்னாக போ சாத்தானே. அவன் உடனே பேதுரு பார்த்துருப்பான். அவங்க ஆண்டவர் அவன் தான் கேட்டான். அவன்கிட்ட தானே கீ இருக்கு, அவன் தான் கேட்டிருப்பான். யாருக்கும் இது ஏற்றுக்கொள்ள முடியல. எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் போறாங்க. அவங்களும் அதுதான் சொல்லி புலம்பிட்டே போறாங்க. அவர் உயிர் தெழுந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஏன் அந்த 2 பேர் நம்ம ஓரளவுக்கு பார்க்கும்போது தெரியும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் போயிட்டு இருக்கிறாங்க. கிளையோப்பாவின் மனைவி யார் அப்படின்னா இந்த மரியாள், மகதலேனா மரியாள், இந்த டீம் கூட இருக்கிறவங்க. அப்போ உயிர் தெழுதல் அன்னைக்கு போன ஸ்திரீகள்ல ஒரு ஸ்திரீ யாரா இருக்க வாய்ப்பு தெரியுமா? கிளையோப்பாவின் மனைவியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த சம்பவம் தூதன் வந்து சொன்ன மேட்ரு டைரக்டா கேட்ட ஒரு ஆள். அவங்க வந்து கிளையோப்பாட்டா சொல்றாங்க, இப்படி வந்து காலில் போன கலர் ஓப்பனா இருக்குது. ஆனாலும் இவங்க எப்படி தான் போறாங்க தெரியுமா? துக்க முகமாக தான். இவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. சில பெயின் இருக்கு தெரியுமா? என்னதான் தூதனே வந்து சொன்னாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது தெரியுமா? அக்செப்ட் பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன தூதனே வந்து சொன்னாலும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. சில காரியம் அது நமக்கு ஏன் புரியல தெரியுமா? நம் நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவுகள். இந்த பெயினை என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஆமென். என் தகப்பனார் மரித்ததை கிட்டத்தட்ட நவம்பர் 21 இறக்குறாங்க. ஜனவரி 25 வரை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. என்னால் ஏற்றுக்கவே முடியல. 25ஆம் தேதி நான் சென்னைக்கு ஒரு மீட்டிங்காக ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறேன். நைட்டு அந்த அப்பர் பர்த் எனக்கு அன்னைக்கு கிடைச்சிது. அதில் ஏறி படுக்கும்போது தான் ஆண்டவர் பேசுகிறார். கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ நானே நிறைய செர்மன் எடுத்து சர்ச்சில் பேசியாச்சு. நமக்கு வேற வழியில் பேசி தான் ஆகணும். ஆமென். ஒரே நாளில் கல்யாண வீட்லேயும் பேசணும். செய்தி மாறிச்சுன்னா நம்மளை மாற்றிடுவாங்க. சில நேரத்தில் அப்படி தான் எல்லாம் வருது. என்ன பண்ண? பேசி வேற ஆப்ஷன் கிடையாது நமக்கு. அடுத்த நாளே பேசியாகணும், அடுத்த சண்டே பேசியாகணும். பேசுவேன், தனியாக போயிருந்து அழுவேன். என்னால் ஏற்றுக்கவே முடியாது, என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அப்போ தான் ஆண்டவர் பேசினார், இடைப்பட்டார், காண்பித்து தந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு, 2 மாதங்கள். ஆமென். சில காரியங்களை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அப்பொழுது இயேசு அவர்களோடு பேசும்போது சொல்லுகிறார், லூக்கா 24, 26, 27 வசனங்கள். ஆமென். வாசிங்க. கிறிஸ்து பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும். இவ்விதமாய் பாடுபடவும். அடுத்த வார்த்தை என்ன? தமது மகிமையில் பிரவேசிக்கவும்
வேண்டியதில்லையா என்று சொல்லி வேத வாக்கியங்களை என்ன செய்து காண்பித்தாரா? விவரித்து காண்பித்தார். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வரும்போது என்ன வெளிச்சம் தேவை சொல்லுங்க பார்க்கலாம். வசன வெளிச்சம் தேவை. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை என்ன ஆக்குதா? உணர்வுள்ளவர்களாக்கும். அது மட்டுமல்ல, 45-46 வசனங்களை பார்க்கும்போது அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. அப்போ ஒரு காரியத்தை நல்ல கவனிங்க. ஆமென். அதாவது ஜெபிக்கிற ஜெபங்களில் ஒரு ஜெபம் இதுதான். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தரலும், என் மனதை திறந்தரலும். சில நம்மளால புரியாத பாதைகள் நம்மளால எவ்வளோ சொல்லியாச்சு, எவ்வளோ செய்தி கேட்குறோம், எத்தனையோ, ஆனால் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. ஆண்டவர் சில சொப்பனங்களையும் காட்டி தருவார். இதுதான்ப்பா, நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது, நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த நேரத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த வெளிச்சம் தேவை. கிறிஸ்து பாடுபடவும் அவர் மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? ஆமென். ஆண்டவர் இந்த மனதை திறந்து இது சொல்றார் பாருங்க, எழுதி இருக்கிறபடி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நடப்பதெல்லாம் எதன்படி நடக்கிறது? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே கர்த்தர் எழுதி இருக்கிறபடி நடக்கிறது. சத்தமா ஆமென். இன்னொரு வார்த்தை கூட அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே கர்த்தர் எழுதி இருக்கிறபடி நடக்குமானால் மகிமை நிச்சயம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அப்ப எழுதி இருக்கிறபடி பாடுபட்டாதான் எழுதி இருக்கிறபடி உயிர்த்தெழுதல். ஆமென். ஆண்டவர் இந்த பாதையை வச்சுட்டார், வேற பாதை இல்லையா? இருக்கு. அப்ப ஏன் என்ன அப்படி நடத்தல? உனக்கு இந்த பாதையில் நடத்தினாதான் நீ அங்க வர முடியும். இதுதான் சிம்பிள், இதுதான் பைபிள். அவர் நான் உனக்கு போதித்து, நீ எவரை இண்டிவிஜுவலா சொல்றார் பாத்தீங்களா? நீ அப்படிங்கிறார். நிறைய நீங்கள்னு சொல்லுவார், ஆனா பர்சனலா நீன்னு நிறைய பேசுவார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இப்படி காமனாக அழைப்பார். சகைவே வா அப்படின்னு கூடுவார், அப்படின்னு கூடுவார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த காமன், அந்த ஒரு நிலையை தாண்டி இண்டிவிஜுவலா, ஆமென், அப்படி ஒரு நிலைமைக்குள் நம்ம டிராவல் பண்ணணும். அப்பதான் நானும் இயேசு என்கிற நிலைமைக்கு என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவன் வர முடியும். இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன யார் என்று நினைக்கிறீர்கள்? காமனா கேட்கிறார். ஒருத்தன் அட்வான்ஸா முந்துறான். அப்பொழுது சொல்ல, நீ பாக்கியவான் அப்படிங்கிறார். ஆமென். நாங்கள் எல்லாரும் போனோம், நாங்கள் எல்லாரும் பார்த்தோம், நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். அது அதை தாண்டி அடுத்து தெரியாது, அடுத்து இல்லை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை. அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார். இக்கரைக்கு அக்கறை எப்படிதான் இருக்கும்? பச்சையாக தான் இருக்கும். அவ்வளோதான். ஆமென். இந்த ட்ரெயின்லையும் சரி, பஸ்லையும் சரி, இல்லை வேனில், இந்த சின்ன பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? போனது ஒரு சீட்டில் போய் உட்காந்து இப்படி பார்த்து, அந்த சீட் இதோட சூப்பராக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நேராக போய் அந்த சீட்டில் உட்காரும். அடுத்து அங்கே உட்காரும், இங்கே உட்காரும். கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளைக்கு சீட்டே கிடைக்காது. பெரியவங்க வர்றது வர உட்காந்துட்டு இருக்கு. பெரியவங்க எலும்பு மடியில் உட்காரு. அதுவும் சில பிள்ளைங்களுக்கு சில மடி கிடைக்கும் பாருங்க. இதுக்கு 2 அடி கிடைச்சாலே, ஏன்னா சொந்தக்காரங்க சிலர்லாம் அப்படி சிரிக்கவே மாட்டாங்க, அவங்க தூக்கி மடியில் இருத்தி வைப்பாங்க. அந்த பிள்ளைக்கு கஷ்ட காலம். ஆமே. அன்று தீரும் எந்த கஷ்டம் லோகம் எப்படா வேணு போய். நான் சொல்றது எங்க பழைய காலத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் சில கூட்டத்தில் பிடிச்சி இருத்தி வைப்பாங்க. ஏசப்பா, கள்ளர் நடுவில் ஒரு கள்ளனை, அப்படிதான் இருக்கும். போய் வண்டி சேரது வர தகப்பனே. ஆமே. ஒழுங்கா ஒரு சீட்டில் உக்காந்துருக்க வேண்டியதானே. நீ அந்த சீட்டு இந்த சீட்டுன்னு போய் கடைசியில் பண்டி. ஆமே.
ஆமாம். சரி, யாராவது பார்க்குறாங்களா? இல்லை, கொஞ்சம் தவிடாவது எடுக்கலாம்னா சிசிடிவி கேமரால தெரியுது, ஏதோ தவிடு எடுக்கிறா. ஆமாம். எழுதி இருக்கிறபடி எனக்கு என்ன எழுதி இருக்கிறாரோ அது என் வாழ்க்கையில நடந்துட்டுன்னா மகிமை நிச்சயம். ஆமே. என்ன நடக்கணும் உங்க வாழ்க்கையில? அப்போ எனக்கு நீங்க என்ன எழுதி இருக்கிறீங்களோ அது நடந்துட்டுன்னா மகிமை நிச்சயம். அவ்வளவுதான். இன்னைக்குள்ள செய்தியை ஒரே லைன்ல சொல்லிட்டேன். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன எழுதி இருக்கிறாரோ அது மட்டும் நடந்துட்டுன்னு வைங்க, உங்க லைஃப்ல மகிமை கேரண்டி. ஹalleluya. ஆண்டவரே, நான் இப்படி ஆசைப்படுறேன்பா, அப்படி ஆசைப்படுறேன்பா, ஆனா என்ன எழுது. அதான் இயேசு பிரேயரை பார்த்தீங்களா? ஆண்டவர் எல்லாம் செய்ய உங்களால கூடும். இந்த பாத்திரம் என்னை விட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கேட்குறேன். இப்போ பிதா நினைச்சா இந்த பாத்திரத்தை நீக்க முடியுமா? முடியும். எப்படி நீக்கிருக்கலாம்? எப்படி நீக்கிருக்கலாம்? 39 அடி கிடைச்சல, எக்ஸ்ட்ரா ஒரு அடியோட முடிஞ்சு. ஆமென். அப்படி அந்த பாத்திரத்தை நீக்கி ரட்சிப்புக்குள்ள நம்மளை நடத்த முடியுமா? முடியாதா? முடியும். அவர் நினைச்சா எல்லாமே. ஏன்னா ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடைய. ஆனா எங்க அடி வாங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி எழுதுனது எல்லாமே அடி வாங்கும். அப்ப எழுதுனதெல்லாம் அடி வாங்கினா அவருக்குன்னு ஒரு நாமம் உண்டு. என்ன நாமம் தெரியுமா? பொய் உரையா தேவன். பொய் யாருக்கு பேரு தெரியுமா? சாத்தானுக்கு பேரு. ஆமா. வேதத்துல இயேசு கிறிஸ்து லைஃப்ல அவருடைய பிறப்பு முதல் ஒன்னு கூடவே டிராவல் ஆயிட்டு இருக்கும். எழுதி இருக்கிறபடி கெத்செமனே தோட்டத்துல வந்துட்டு ஒருவேளை அந்த பாத்திரம் நீங்குமானால் அதோட ஸ்டாப் ஆகும். ஆமா. இதுவரை எழுதி இருக்கிறபடி இதுக்கப்புறம். ஆமென். அதனாலதான் 1 கொரிந்தியர் 15:4-5-6 வசனங்கள்ல சொல்லி இருக்கிற பொழுது வேத வாக்கியங்களின்படி, ஆமே, வேத 3 முதல் ஆமே, வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில், அவன் பிறப்பு முதல் ஒரு மனிதனுடைய உயிர்ப்பு வரைக்கும் வேத கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். எழுதி இருக்கிறபடி ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவது. ஒரு வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 48வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகள் அதை கேட்டு, சுவிசேஷத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு, அடுத்த வார்த்தை பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட நித்திய ஜீவன் ஒருத்தன் அடையணும்னா அவன் வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் உண்டாகணும். அப்ப நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்படி என்றால் இந்த காலை வேளையில இந்த விசுவாச மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை எதற்கு நியமித்திருக்கிறார் தெரியுமா? நித்திய ஜீவனுக்கு. இத பாக்கியமா நினைக்கிறவங்க சத்தமா ஆமென். நம்ம மட்டும்தான் சுவிசேஷம் கேட்டோமா? ஹல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனுக்கு ஒருத்தன் நியமிக்கப்பட்டிருக்கிறானா அவனை குறித்து அவருடைய புஸ்தகத்தில் அவனுடைய பிறப்பு முதல் அவனுடைய உயிர்ப்பு வரைக்கும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப எழுதி இருக்கிறபடி நடக்கணும். அவ்வளவுதான். பாடுகளா? ஆண்டவர் நீங்க எழுதி இருக்கிறீங்களா? எஸ், நடக்கட்டும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே. இன்னைக்கு சில கடினமான சூழ்நிலை, சில வேதனையான சூழ்நிலை. ஆமென். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் யூதாஸ். அப்ப கேட்கலாம், யூதாஸுக்கு ஆண்டவர் அப்படித்தானே எழுதியிருந்தார்? அப்படி அல்ல. ஒருவன் காட்டி கொடுப்பான், குதிகாலை தூக்குவான் எழுதியிருந்தார்.
அது யூதாஸ் தான் எழுதல, யூதாஸ் வந்து அதுல தலை கொடுத்தான், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் இவன் அழியணும் அப்படின்னு யாரையும் தீர்மானித்து எதையும் செய்யவில்லை, எதையும் செய்யவில்லை. ஆமென். ஆண்டவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். ஆமென். இவன் தலை கொடுத்தான். கர்த்தர் சீஷர்களை எதற்காக தெரிந்தெடுத்தார்? தம்மோடு கூட இருக்கவும். இதுதான் அவருடைய பிளான். இப்ப யூதாசை தெரிந்தெடுத்ததும் அவரோடு கூட. அதே நேரத்தில் நாம் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் தான் நியமிச்சிட்டார். அப்ப நம்ம எப்படி வாழ்ந்தாலும் போயிடலாம், அப்படி போக முடியாது. ஆமென். இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். உனக்கு முன்பாக. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். ஏதேனுக்குள் இருந்த ஆதாம் ஏவாள், ஆண்டவர் ஏதேனுக்குள்ள எதையும் வைத்திருந்தார்? ஜீவ விருட்சத்தை வச்சிருந்தார். சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவன் இப்போ ஜீவ விருட்சம் சாப்பிடக்கூடாது, நாளைக்கு சாப்பிடணும். என்ன நாளைக்கு சாப்பிடணும்? இவன் இன்னைக்கு சாப்பிட்டானா இவன் யாரா இருக்கிற? ஆதாம் தேவனுடைய யாரு? சன் ஆஃப் காட், தேவனுடைய யார்? அவன் குமாரன். அப்ப குமாரனா இருந்து ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டான் அப்படின்னா அவன் காலமெல்லாம் யாரா தான் இருப்பான்? ஜீவ விருட்சம் சாப்பிட்டா அவனுக்கு என்ன வராது? அப்ப குமாரனா இருந்து ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா அவன் காலம் ஃபுல்லா யாரா தான் இருப்பான்? குமாரனா தான் இருப்பான். அதை பிரேக் பண்ண முடியாது. அதனால இவனை பாவத்துக்கு உட்படுத்திட்டான். இப்போ ஆதாம் யாரு? பாவி. இப்போ சாத்தான் எதை பார்த்துட்டு இருக்கிறான்? இவன் அடுத்து என்ன சாப்பிடணும்? ஜீவ விருட்சம் சாப்பிடணும். ஆண்டவர் பார்க்கிறார், இவன் இப்போ எதை தொடக்கூடாது. ஏன்னா இவன் இப்போ பாவியானதுக்கு அப்புறம் ஜீவ விருட்சம் சாப்பிட்டானா இவன் காலமெல்லாம் யாரா தான் இருப்பான்? பாவியா தான் இருப்பான். அதனால கர்த்தர் அவனை என்ன பண்றார் தெரியுமா? துரத்துறார். ஆண்டவர் ஒரு நம்ம லைஃப்ல செய்யறது. ஏன்னா இவன் இப்போ ஜீவ விருட்சத்தை பறிச்சிட்டானா சாப்பிட்டானா இவனுக்கு என்ன வராது. ஆனா இவன் என்ன நிலைமையில சாப்பிடுறான்? பாவியா இருந்து சாப்பிடுறான். பாவியா இருந்து சாப்பிட்டானா கடைசி வரை இவன் யாரா தான் இருக்கணும்? ஆண்டவர் பார்த்தார், அப்படி இருக்க கூடாது. நீ போ, நான் உன்னை பிள்ளையாக்கி உன்னை ஜெயிக்க வச்சு பரதீசுல கொண்டு உன்னை சாப்பிட வைக்கிறேன். அதான் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தை. அப்போ யார் அதை நித்தியத்தை நோக்கி புறப்படுகிறார்களோ, நீங்க அப்சலோமுடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னா அவன் டார்கெட்டே யாரு தெரியுமா? யார் யார் காலையிலே எழும்பி நியாயத்துக்காக தாவீது கிட்ட போறாங்களோ இவன் வழியில் அப்படியே நிற்பான். அவங்கள பார்த்து ஹலோ பிரைஸ் லார்ட் அப்படிமா. அவங்க பதிலுக்கு ஒரு பிரைஸ் லார்ட் போட்டாங்கன்னு வைங்கள, உடனே கட்டி பிடிச்சிருவான், முத்தமிட்டுருவான். முத்தமிட்டு அவன் நியாயம் என்னன்னு கேட்காமலே உன் பக்கம்தான் நியாயம் இருக்கு, கர்த்தர் உனக்கு இப்படி நிச்சயமாய் செய்வார், இன்னும் 21 நாள்ல உனக்கு அது நடக்கும். அப்படியே வானம் திறந்து போத்து கீழே விழுந்து அமுக்கி குலுக்கி சரிஞ்சு அவரும் இருக்கிறாரே சிங்காசனத்துல, இங்க வான்னு கூப்பிட்டு நீ ஏன் மனைவியை அடிச்ச, நீ ஏன் புருஷன் அடிச்ச, இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறார். நீங்க என்ன பார்த்ததுமே ஆசீர்வாதமா கொட்டுறீங்களே. இப்படி அப்சலோம் அநேகருடைய இருதயத்தை கவர்ந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் தாவீது கிட்ட போறாங்களோ அவங்க தான் அப்சலோமின் டார்கெட். அதுபோல யார் யார் நித்தியத்தை நோக்கி இயேசுவை நோக்கி பயணிக்கிறார்களோ அவங்க தான் பிசாசினுடைய டார்கெட். எனவே தான் பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அதை அழகாய் வேதத்தில் சொல்லி இருக்கும். எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லப்பட்டு போராடணும். ஆமென். பாருங்கள், பாவத்துக்கு விரோதமாய் போராடி ஓட்டத்தை வெற்றியுடன் முடித்த தேவ பிள்ளைகளை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்க முடியும். அதுல ஒரு நபரை சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப் எடுத்தது நமக்கு யோசேப். ஏன்னா அவன் சந்தித்த பாவம் உள்ளதிலேயே ஒரு பெரிய பாவம்,
வேசித்தனம். இந்த பாவத்துக்கு விரோதமாக போராடுறது என்பது என்ன தெரியுமா? நேராக போய் போர்த்திபார் மனைவிக்கு முன்னாடி போய் நின்று நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படி சொல்கிறது கிடையாது. சிலர் அப்படி தான் போய் நிற்கிறாங்க. பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறது என்பது விலகி ஓட வேண்டியவைகளுக்கு விலகி ஓடணும். 39:10 படிச்சீங்கன்னா தெரியும். அவ டெய்லி அவன்கிட்ட பேசுறான். போர்த்திபாரின் மனைவி நித்தம் யோசேப்போட இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் சம்மதிக்கவில்லை. அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும். அந்த வீட்டில் தான் வேலை பார்க்குறான். அப்படியே கூப்பிடும் போது நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்படி மெதுவாக பேச்சை கொடுப்பான். வா இதில் உட்காரு. நான் உட்கார மாட்டேன். அவன் சிலர் பாருங்க, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, அவங்க தான் என்ன பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. இதனால என்ன ஆகும்? யோசேப்புக்கு வேலை போகும். போட்டு வேலை முக்கியமா ஆத்துமா முக்கியமா? ஆமே. அதாவது இதுக்கு காரணம் அவங்க, இதுக்கு காரணம் இவங்க இல்ல, இதுக்கு காரணம் நம்ம. அவன் டெய்லி பேசுறான். அப்ப கான்வர்சேஷன் டெய்லி ஓடுது. அவன் ஒரு லிமிட் வச்சிருக்கிறான். அவன் ஆத்துமாவுக்கு சுற்றி ஒரு எல்லையை போட்டு வச்சிருக்கிறான். அவனுடைய ஆத்துமா தான் அவனுடைய ஏதேன். நீ பண்படுத்து, வார்த்தையினால பண்படுத்து, நீ அதை பாதுகாத்துக்கொள். அதற்குள்ள ஜீவ ஊற்று புறப்படும். தரிசனம் உள்ள இருக்கிறது, தேவ திட்டம் உள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ பாதுகாக்கணும். ஆமே. அவன் இருக்கலாம், டெய்லி பேசுறான். ஓகே, ஏன்னா அந்த வீட்டில் வேலை பார்த்து பேசுதான் ஆகணும். ஆனால் கூட உட்கார மாட்டான். ஒரு 5 நிமிஷம் இருந்து டீ குடிச்சிட்டு போகலாம். பாவம் ஆசையா டீ போட்டு தாராங்க. ஆமே. நான் உட்கார்ந்தானா இந்த இந்த இதெல்லாம் இல்லை. அவன் இருக்கலையா அதுக்கு மீதி 2வது. ஆனா சிம்சோனோ படுத்தான். ஆமாம், சிம்சோன் படுத்துட்டான். ஆமாம், சிம்சோன் நான் இருக்கல, நானும் இருக்கல. சிம்சோன் சொல்லுவோம் நானும் இருக்கல. அப்போ நான் நேரம் நின்னேன், நான் இப்படி நின்னேன். ஆமாம், சிம்சோன் படுத்துட்டான். படுத்ததும் கண் அழகா இருக்குன்னு ஒரு குத்து. முடி பின்னட்டா? ஓகே, உன் தலையில் வச்சு பின்ன கஷ்டமாக இருக்குது, நான் வெட்டிட்டு தனியாக வீட்டில் போய் பின்றேன்டா. முடிஞ்சு பின்னிட்டான். அவ்வளோதான். அவன் இருக்கல. ஒரு தேவ பிள்ளை பாவத்துக்கு விரோதமாய் போராடுறதுல நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தலையே. மோசே பாருங்க, அந்த எகிப்தையே அவன் மனசு வெறுக்க ஆரம்பிச்சிட்டு. ஒரு காரியத்தை விடணும்னா அது மேலே நம்ம என்ன கொட்டணும் தெரியுமா? வெறுப்பை கொட்டணும். வெறுப்பை கொட்டிகிட்டே இருந்தான், விட்டுட்டான். அவன் வெறுப்பு 40 வயசு வரை அந்த வெறுப்பை கொட்டிகிட்டே இருக்கிறான். அப்படி விட்டு அழகாக வெளியே வந்துட்டான். பாவத்துக்கு தானியேல் பாருங்க, இருதயத்தில் தீர்மானித்தான். ஒரு லெவல் தாண்டின ஒரு உயர்வு வரும்போது தான் சோதனை ஜாஸ்தியாக வரும். சோதனை ஜெயிலில் இருக்கும்போது யோசேப்புக்கு சோதனை வராது, அரண்மனையில் இருக்கும்போது சோதனை வரும். ஆமாம், சிலரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாததுக்கு காரணமும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். வேண்டாம் மகனே, நீ இங்கேயே உன்னை நான் உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து எடுத்தேன். ஆமென். ஏன்னா நீ போராடணும், ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்கணும். எதை விட முடியல அது மேலே எனக்கு முதல்ல ஒரு வெறுப்பை தாங்கப்பான்கள். முதல்ல வெறுப்பு வேணும். மோசே வெறுத்து அப்படிதான் இருக்கும். வெறுத்து. ஆமாம், நான் இதெல்லாம் தான் நிறைய பேச நினைச்சேன். டைம் போயிட்டு. அடுத்து பாருங்க, ஏசபேலின் தந்திரத்துக்கு செவியை கொடுக்கல. ஏசபேல் கண்மையெல்லாம் போட்டுட்டு, ஆமே, கிழவிக்கு கொழுப்பு பார்த்தீங்களா? ஏற்கனவே அங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை. யார் வாரா? ஏகு வாரான். எல்லாம் போட்டுட்டு இப்படி சிரிச்சுட்டு ஹாய் அப்படின்னா அவன் பார்த்தான், இது மோசமான ஆளு, ஆகாபையே சாப்பிட்டவா, அங்கே யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டான். ஒருத்தன் தலையை கட்டினான். சும்மா அப்படி கை நீட்டு, ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தாரேன். அவன் கை நீட்டினான். இந்த அம்மா தம்மார்னு அவ்வளோதான். எதிர்த்து நிற்கணும். பேச்சுக்கு இடம் கொடுக்கல. எகு பார்த்தான். இப்போதான் தலையில் என்ன வச்சிருக்கிறாரு? அபிஷேகம் வச்சிருக்கிறாரு. போகிற ஸ்பீடில் அபிஷேகம் என்ன ஆயிட்டு? ட்ரை ஆயிட்டுன்னு சொல்லக்கூடாது. கீழே தள்ளி விட்டுரு. வேண்டாம், அதை டெலீட் பண்ணிடு. அந்த ஆப்பு வேண்டாம், அது ஆப்பில் அது ஆப்பு, அதை நீ டெலீட் பண்ணிடு. அது அப்படி கேட்கும், ஹாய் அப்படின்னு கேட்கும். 50% ஆஃபர். ஆமாம், வேண்டாம். அது இப்போதான் நீ அபிஷேகம் பெற்றிருக்க எகுவே. நீ எகு அபிஷேகம் பெற்றது எப்படி வரான் தெரியுமா?
வேகமா வரான். இந்த அபிஷேகம் கிடைச்சது ஒரு வேகம் இருக்கும் பாருங்க, வேகம் இருக்கும் பாருங்க. அந்த வேகமா ஓடுறவனுக்கு இடையில தான் வந்து நிற்கும் இயேசுவேல். ஹாய், அவ்வளோதான், முடிஞ்சது. உடனே நம்ம எதுக்கும் கொஞ்சம் ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். ரொம்ப ஓடி டயர்டாக இருக்கு. அதாவது நமக்கு சரி நம்முடைய அதாவது ஒரு லெவலுக்கு மேலே பேச முடியாது, இருந்தாலும் ஓப்பன். நம்முடைய வீக்னஸ் நமக்கு தெரியும், நமக்கு தெரியும். என் வீக்னஸ் எனக்கு தெரியும், என்னை உருவாக்கினவருக்கு தெரியும், என்னை பகைக்கிறவனுக்கும் தெரியும். நான் எதில் விழுவேனோ அந்த சோதனை தான் எனக்கு வரும். நான் எதில் ஜெயிப்பேனோ அவனுக்கு, ஏன்னா பிசாசுக்கு தெரியும் எனக்கு கொஞ்ச காலம்தான், அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது. அதனால தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான் அவன் கொஞ்ச காலம் தான் இருக்குது. ஆமாம், பாருங்கள், இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க எடுத்து தான் அதையும் பார்ப்பாங்க. 10 கொஸ்டின் இருக்குது, 4 கொஸ்டின் தெரியும், 6 கொஸ்டின் தெரியலை. தெரியாத கொஸ்டினை யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்களா, தெரிஞ்ச கொஸ்டின் எழுதுவாங்களா? அதே மாதிரி தான் அவனுக்கு தெரியும் இவன் இந்த சோதனையை கொண்டு வந்தால் இவன் நம்மளை கேவலப்படுத்திடுவான். அதனால இவனுக்கு என்ன சோதனையை கொண்டு வரணும் தெரியுமா? இவன் எதில் வீக்காக இருக்கிறான் அந்த சோதனை தான் வரும். ஆமே, தாவீது பால்கனியில் உலாவி கொண்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு குளிக்க கண்ட நேரம் அப்படிதான் வரும், அப்படிதான் வரும். எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். உடனே கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார்னு சொல்ல முடியும். சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி ஜெபம் பண்ணி முடிச்சு இப்படி பார்க்கும்போது. ஆமே, இல்லை, நீங்கள் 40 நாள் இயேசு ஜெபம் பண்ணி முடித்ததும் முதல் பிரெட்டு கொண்டு வந்தது யார் தெரியுமா? பிசாசு. அவ்வளோதான். அது நம்ம யோசிக்கணும், யோசிக்காமல் கடிச்சா அதுக்கு ஒரு செட்டு பல்லு தான் வைக்கணும். அவ்வளோதான். நான் எப்படி பாருங்க, ஈசாக்கு ஜெபம் பண்ணி கண்ணை திறந்ததும் யார் வாரா? ரெபேக்காள் வரா. உடனே தூக்கிட்டு உள்ள ஒன்னாரா? இல்லை, உடனே விசாரிக்கிறார், யாரு, என்ன, எங்கே. கண்ணை திறந்துடி பார்த்ததும் ரெபேக்காளை பார்த்தாச்சு. பார்த்ததும் கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். இல்லை, எலியேசரை கூப்பிட்டு என்ன விசாரித்து மனசில் ஒரு நிறைவு, ஒரு திருப்தி, ஒரு தெளிவு வந்த பிறகு அழைச்சிட்டு போகிறார். பாவத்துக்கு விரோதமாய் போராடுறதுல ரத்தம் அதாவது இப்படி போராடினா எனக்கு இது நஷ்டம் ஆகும், இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, வேண்டாம். பேதுரு பாருங்கள், பணத்துக்கு விலை போகலை. இந்த சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதி என்ன பண்ணுறான் தெரியுமா? பணத்தை கொண்டு பேதுருட்ட கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு எனக்கு அந்த கிஃப்ட் கொடுங்க. பணத்துக்கு வேலை போகலை. இன்னைக்கு சில பாவத்தெல்லாம் தள்ளி விட்டுரும், ஆனால் சில பணத்துக்கு விலை போடுறது. ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் அதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கிறது. ஆனால் அதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை வாங்கி காரியத்தை மாற்றுறது. எந்த ஒரு ஃபீல்டும் பாருங்க, எந்த ஒரு ஃபீல்ட்லையும் இந்த பணத்தை வாங்கி பணத்துக்காக அது விலை போகிறது. அது ஒரு பாவ செயல். அப்பொழுது பேதுரு அவனை பார்த்து சொல்லும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் பணம் உன்னோட கூட. அவன் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் தேவை, கர்த்தர் தருவார். என்ன தேவை அது இதுவரை தந்து நடத்தினால்தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஆமாம், சில நேரத்தில் அன்னன்னைக்கு வேண்டியது அன்னன்னைக்கு தருவார். சில நேரத்தில் அடுத்த வாரத்துக்கு வேண்டியதை இன்னைக்கே கையில் தருவார். சில நேரத்தில் அடுத்த தலைமுறைக்கு வேண்டியதையும். இது ஆண்டவருக்கு ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் இந்த பணத்துக்காக நம்ம ரூட்டை மாத்திரம் தெரியுமா? இது நம்ம விலை போகிறது. இப்படி விலை போனவன் தான் கேயாசி. நாகமான் விட்ட குஷ்டம் கேயாசியை பிடிக்குது. அவனால் அந்த பணத்தை வாங்கி மெடிசின் வாங்குறதுக்கே அவனுக்கு அவ்வளோதான் ஆச்சு. அவன் அந்த நாகமான்ட்டு வாங்கினதை வச்சு அவன் அனுபவிச்சா நினைக்கிறீங்களா? அவ்வளோ நீ வாங்கிட்ட இல்லை, இப்போ ஃபுல்லாக நீ மெடிசின் வாங்கியே தீத்துரு, அவ்வளோதான். ஆமே, பணத்துக்கு வேலை போகல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விக்கிரகத்தை வழிபடவில்லை, உறுதியா நிற்கிறாங்க. அதனால உயிரே போகிற நிலைமை. அவங்க விட்டே கொடுக்கல. அவன் ஏதோ ஒன்றை வைத்து விக்கிரகம், ஏதோ ஒன்றை தெய்வம் என்று உருவாக்கி வைத்து வழிபடுகிறதும் விக்கிரகம் தான். இயேசு என்கிற பெயர்ல ஒன்றை உருவாக்கி வச்சு வழிபடுகிறதும் விக்கிரகம் தான். காரணம், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். விக்கிரகத்துக்கு அவங்க வழிபடவே இல்லை, உறுதியா நிற்கிறாங்க. தாவீது
பழி வாங்கல. சவுல் அவன் கையில கிடைத்ததுக்கு அப்புறம் பழி வாங்கல. சிலர் இந்த மாதிரி பாவம் வேசித்தனும் அதெல்லாம் விட்டுருவாங்க, ஆனா மனசுல வச்சு ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஆமே, பழி வாங்குவாங்க, சிம்பிளா பழி வாங்கிடுவாங்க. அப்படியே பேசுற பேச்சுல ஒரு குத்து. சிலர் வந்து சாட்சி சொல்றதே எதுக்கு தெரியுமா? மாமிக்கு ஒரு குத்து, மருமவளுக்கு ஒரு குத்து, அதுக்குன்னே சாட்சி. கர்த்தர் நல்லவர், அப்படிப்பட்ட தருணத்தை கர்த்தர் மாற்றி இப்போ அதனால சிலர்லாம் சாட்சியில் எழுதி கொடுப்பாங்க. இப்படிதான் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒரு 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 மகா வந்து சொல்றா, எங்க மாமியால நான் படுற கஷ்டம் பாஸ்டர், டெய்லி மரண வேதனை தான் பாஸ்டர் அப்படி சொல்லி முடிச்சாச்சு. அடுத்த ஆள் ஜோம் பண்ண வராங்க, அடுத்த ஆள் ஜோம் பண்ண வராங்க, அடுத்து ஒரு சகோதரி ஜோம் பண்ண வந்தாங்க. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஃப்ரெண்டில் ஒருத்தி சொன்னால ஒரு மாமி, நான் தான் என் கதையும் நீங்கள் கேட்டே ஆகணும் பாஸ்டர், அவ்வளோதான். ஆமே, என்ன பண்ணதுக்கு? அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஜோம் பண்ணணும், எவ்வளோ சோதனை, உண்மையிலே சோதனை இது. ஆமே, ஹல்லேலூயா, ஆமே. ஒரு தேவ பிள்ளை இந்த பழி வாங்கிறது இருக்குல்ல, வேண்டாம். அது வந்து அது ஒரு பாவம். அது நம்ம அதாவது பழி வாங்கணும்னு நினைச்சாலே நம்ம கிட்ட ஆவி வெளிப்படுமா, மாம்சம் வெளிப்படுமா? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான, அதுவே பாவம் தானே. மாம்சம் எதுல உருவாக்கப்பட்டது? மண்ணு யாருக்கு சாப்பாடு? சர்ப்பத்துக்கு. டெய்லி விருந்து வச்சா ஆமே, அது எப்படி போகும்? அவன் சொல்லுவான், அவங்களாவது பால் தான் ஊத்துறாங்க, ஆனா உங்க ஆட்கள் எனக்கு இலை சாப்பாடு, மட்டன் என்ன அப்படி வச்சு அது எங்க போகும்? ஆமே, ஹல்லேலூயா. பாவத்துக்கு விரோதமாய் போராடுறதுல ஏன் போராடுறணும்? இது போராடாததுனால கர்த்தர் நம்ம என்ன பண்றார்? எபிரேயர் 12, அவன் டைம் ஆயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். 4 முதல் பாருங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிக்கல. ஓகே, அப்ப நம்மளை வந்து ஆண்டவர் நினைச்ச மாதிரி கொண்டு வரணும். எதிர்த்து நிக்கல. அடுத்த வசனம், அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சை அப்பமாக எண்ணாதே. அதன் அர்த்தம் என்ன? நீ அதை எதிர்த்து நிக்கல, அதனால எனக்கு வேற வழி இல்லை, உன்னை என்ன செஞ்சுதான் ஆகணும்? சிட்சித்து தான் ஆகணும். ஏன்னா ஏன் சிட்சிக்கிறார்? 3 வசனத்தை குயிக்கா சொல்லி ஜெபிக்கிறார். 1, புத்திரரானபடியினால். அதனுடைய 7, 8 வசனங்கள். நீங்கள் சிட்சையை சகித்தீர்களானால் தேவன் உங்களை எப்படி நடத்துகிறார்? புத்திரராய். நீ போராடி இருக்க, நீ போராட மாட்டேங்கிற, அதனால எனக்கு வேற வழி இல்லை, என் ஜனமாகிய குமாரத்தையை நான் வேற எந்த பிரகாரம் நடத்துவேன்? நீ பிள்ளையா இருக்கிற. நல்ல கவனிங்க, யாக்கோபு சிட்சிக்கப்பட்டான் ஆனால் ஒப்பு கொடுக்கப்படவில்லை. தாவீது சிட்சிக்கப்பட்டான் ஆனால் தள்ளப்படவில்லை. பேதுரு சிட்சிக்கப்பட்டான் ஆனால் மறக்கப்படவில்லை. யோனா சிட்சிக்கப்பட்டான் ஆனால் அழைப்பு கேன்சல் ஆகல. காரணம், பிள்ளையா எண்ணி நடத்துறார். இரண்டாவதாக ஏன் சிட்சிக்க? பிதாவுக்கு அடங்கி நடக்க. 12:9 பிதாவுக்கு அடங்கி நடக்க. பிதாவுக்கு அடங்கி நடக்க இயேசு கிறிஸ்து அப்படி செய்தார் அல்லவா? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் அல்லவா? இது நம்மில் வெளிப்பட தேவன் நம்மை சிட்சிக்கிறார். மூன்றாவது எதுக்கு சிட்சிக்கிறார்? 12:10 தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாயிருக்க. ஆமென். ஒரே லைன்ல சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். பாடுகள் நம்மை பரிசுத்தத்துக்கு பங்காளியாக்கும், பரிசுத்தம் நம்மை மகிமைக்கு பங்காளியாக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற. அவர் வெளிப்படும் போது கரை திரையற்ற, ஒரு சின்ன கரை கூட இல்லாதபடிக்கு, ஆமென், சுத்தமான பிழையற்ற பரிசுத்தவான்களாய் நானும் நீங்களும் அவருக்கு காணப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை இந்த வழியாய் நடத்துகிறார். அவர் வெளிப்படும் நாள் சமீபம். சபையே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமாயிருக்கிறாரோ அவர்
அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆமே. இனி வெளிப்பட போகும் மகிமை. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கெழும்ப நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. 1 பேதுரு 5:10-11 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. ஆமே. கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. அப்படியே கைகளை உயர்த்தி அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. சத்தமாமே. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கெழும்ப அவே அங்கிருப்பாயோ. உடரா லரா தரா லரா தரா நான் அங்கிருப்பேன். ஓ ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்திலங்கிடவோ. ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் ஓ தேவ செயல்களா எல்லாரும் மாற அவே நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. அவே நான் அங்கிருப்பேனே. யோரி சோதனைகளை வென்றவர் எவரும் துன்பம் தொல்லைதானை சகித்தவரும். சோதனைகளை வென்றவர் எவரும் தோல்விரூபமாய் சொல்லுகில் ஜொலிக்க. ஆமே. நீ அங்கிருப்பாயோ. உடரா லரா தரா லரா ஓ நான் அங்கிருப்பேனே. ஆமே. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே இன்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். பேதுரு பவுலும் யோவானும் அங்கே ஆமே. இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. ஓ நான் அங்கிருப்பேனே. ஆமென். கன்னிகையை போல் கர்த்தர் சபை அன்று மன்னர் மணாளன் இயேசுவை மணந்து மன்னர்